ஆண்டவரில் என்றும் மகிழுங்கள். மீண்டும் கூறுகிறோம், அகமகிழுங்கள், ஏனெனில் ஆண்டவர் அண்மையில் உள்ளார். பிலிப்பியர் 4:4-5 வரை. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஞாயிற்றுக்கிழமை கல்வாரி வழியில் பங்கெடுப்பதற்காக வந்திருக்கிறோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி கரங்களை குவித்து இந்த திருப்பலி எனக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் இறைவனின் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுத்தர மன்றாடுவோம். அன்பு இயேசுவே, இதோ உம்முடைய கல்வாரி பலிபீடத்தில் என்னையும் என் குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன். நிராளுகை செய்வீராக. நாங்கள் ஏறெடுத்து செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய பாதுகாப்பும் இருப்பதாக. இந்த திருப்பலி எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் உம்முடைய நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்று தருவதாக. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. எப்போதும் மகிழ்ச்சியாயிருங்கள் என்று நமக்கு மகிழ்வோடு அழைப்பு விடுக்கின்றது. இன்றைய திருவருகை காலம் 3ஆம் ஞாயிறு. இன்று ஏற்றும் மெழுதிரி மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்றது. இறைமகனின் வருகை எளியோரிடத்திலும் வறியோரிடத்திலும் மகிழ்ச்சியை கொண்டு வந்தது என்பதை இத்திரி நினைவூட்டுகின்றது. மனிதன் இன்பமாய் வாழவே ஏதேன் எனும் இன்பத்தை படைத்தார் இறைவன். மேலும் இன்புற்று வாழவே இணையை தந்தார். மகிழ்ச்சியின் எல்லையாக மழலையையும் தந்து ஆசீர்வதித்தார். இறைவன் நம் வாழ்வில் அனுபவித்து எல்லாம் மகிழ்ச்சியின் கூறுகளே. நாம் தாம் மறைவானதை தேடும் பொருட்டு மனதிலும் மகிழ்ச்சியை தொலைக்கின்றோம். மகிழ்வை பகிர்ந்து கொள்ளும் போது இரட்டிப்பாகிறது, அதே பதுக்கும் போது பாதியாக குறைந்து விடுகிறது. மகிழ்வோம், மகிழ்வை பிறரோடு பகிர்வோம். இன்றைய முதல் வாசகத்தில் மெசியாவின் வருகையின் போது மனிதர்களிடத்தில் ஏற்படும் மகிழ்ச்சியை, நிறைவான வாழ்வை எசியா இறைவாக்கினர் எடுத்து வைக்கின்றார். அவர்கள் முகம் மகிழ்ச்சியில் மலர்ந்திருக்கும். அவர்களின் மகிழ்ச்சியும் பூரிப்பையும் அடைவார்கள். துன்பம் பகிர்ந்தோடு இவை வார்த்தைகள் அல்ல, இவை இறைவாக்கினர்கள். எனவே இத்தகைய ஆசீர் நமதில் பொழியப்படும் என்பதை விசுவசிப்போம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் வரவிருப்பவர் நீர்தாமா என்று யோவான் எதிர்பார்ப்பை நான் என் தூதனை உமக்கு முன் அனுப்புகின்றேன் என மறைநூலில் கூறப்படுவது யோவானை பற்றியே என இயேசு புரிந்திருக்கின்றார். புனித மத்தேயு வெளிப்படுத்துகின்றார். விண்ணரசில் சிறியவர் மனிதர்களே, யோவானை விட பெரியவர் என்கின்றார் இயேசு. மெசியாவை மனதிலும் ஏற்படுத்தி கொள்ளும் போது மகிழ்ச்சியை பிறப்பிக்கின்றது, வாழ்வு சிறக்கின்றது. இச்சிந்தனைகளை மனதில் தாங்கி இப்பலியில் இணைந்திடுவோம். இந்த தூய மறை நிகழ்வுகளில் தகுந்த முறையில் பங்கெடுக்க தடையாயிருக்கிற எங்களுடைய குறை குற்றங்கள், பாவங்கள், பலவீனங்களை நினைத்து பார்த்து ஆண்டவரிடம் மன்னிப்பை மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, இயேசுவின் பிறப்பு பெருவிழாவை ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கும் மக்களை நீர் கண்ணோக்குகின்றீரே. அதனால் இத்தகைய மாபெரும் மீட்பின் மகிழ்வுக்கு நாங்கள் வந்து சேரவும், இதை பெருமகிழ்வோடும் மேலான வேண்டல்களோடும் என்றுமே கொண்டாடவும் ஆற்றல் பெற அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்து வழி நடத்தும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கடவுளே வந்து உங்களை விடுவிப்பார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 35 திருவசனங்கள் 1 தொடக்கம் 6 முடிய மற்றும் 10. அந்நாள்களில் பாலை நிலமும் பால்வழியும் அகமகளும், பொட்டல் நிலம் அக்களிப்படைந்து லீலி போல் பூத்து குலுங்கும். அது வளமாய் பூத்து குலுங்கி மகிழ்ந்து பாடி களிப்படையும். லெபனோனின் எழில் அதற்கு அளிக்கப்படும். கர்மேல் சாரோனின் மேன்மை அதில் ஒளிரும். ஆண்டவரின் மாட்சியையும் நம் கடவுளின் பெருமையையும் அவர்கள் காண்பார்கள். தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள். தள்ளாடும் முடங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதீர்கள். இதோ கடவுள் உங்களை பழி தீர்க்க வருவார். அநீதிக்கு பழிவாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார். அப்போது பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும், காது கேளாதோரின் செவிகள் கேட்கும். அப்பொழுது கால் ஊனமுற்றோர் மான் போல் துள்ளி குதிப்பர். வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர். ஆண்டவரால் விடுவிக்கப்பட்டோர் திரும்பி வருவர். மகிழ்ந்து பாடிக்கொண்டே சியோனுக்கு வருவர். அவர்கள் முகம் என்றும் உள்ள மகிழ்ச்சியால் மலர்ந்திருக்கும். அவர்கள் மகிழ்ச்சியும் பூரிப்பும் அடைவார்கள். துன்பமும் துயரமும் பறந்தோடும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக அனைவரும். ஆண்டவரே எங்களை மீட்க வந்தருளும். ஆண்டவரே எங்களை மீட்க வந்தருளும். ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோர்க்கான நீதியை நிலைநாட்டுகின்றார். பசித்திருப்போருக்கு உணவளிக்கின்றார். சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார். ஆண்டவரே எங்களை மீட்க வந்தருளும். ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார். தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார். நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார். ஆண்டவரே எங்களை மீட்க வந்தருளும். ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார். அனாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கின்றார். ஆனால் பொல்லாரின் வழிமுறைகளை கவிழ்த்து விடுகின்றார். சீயோனே, உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் ஆட்சி செய்வார். அல்லேலூயா. ஆண்டவரே எங்களை மீட்க வந்தருளும். ஆண்டவரே எங்களை மீட்க வந்தருளும். இரண்டாம் வாசகம். உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துங்கள், ஏனெனில் ஆண்டவரின் வருகை நெருங்கிவிட்டது. திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 திருவசனம் 7 தொடக்கம் 10 முடிய. சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் வருகை வரை பொறுமையோடு இருங்கள். பயிரிடுபவரை பாருங்கள். அவர் நிலத்தில் நல்ல விளைச்சலை எதிர்பார்த்து முன்மாறியும் பின்மாறியும் பொழியும் அளவு பொறுமையோடு காத்திருக்கிறார். நீங்களும் பொறுமையோடு இருங்கள். உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துங்கள், ஏனெனில் ஆண்டவரின் வருகை நெருங்கிவிட்டது. சகோதர சகோதரிகளே, நீங்கள் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகாதவாறு ஒருவர் மற்றவருக்கு எதிராக முறையிடாதீர்கள். இதோ நடுவர் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறார். அன்பர்களே, நீங்கள் துன்பத்தை தாங்குவதிலும்
பொறுமையை கடைபிடிப்பதிலும் ஆண்டவரின் பெயரால் பேசிய இறைவாக்கினரை உங்களுக்கு மாதிரியாக கொள்ளுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்திக்கு முன்வாழ்த்தொழி. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என்மேல் உள்ளது. ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தி அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 11 இறை திருவசனங்கள் 2-11 வரை. அக்காலத்தில் யோவான் சிறையில் இருந்தபோது மெசியாவின் செயல்களை பற்றி கேள்வியுற்று தம் சீடர்களை அவரிடம் அனுப்பினார். அவர்கள் மூலமாக வரவிருப்பவர் நீர்தாமோ அல்லது வேறு ஒருவரை எதிர்பார்த்திருக்க வேண்டுமா என்று கேட்டார். அதற்கு இயேசு மறுமொழியாக, நீங்கள் கேட்பவற்றையும் காண்பவற்றையும் யோவானிடம் போய் அறிவியுங்கள். பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர், கால் ஊனமுற்றோர் நடக்கின்றனர், தொழுநோயாளர் நலமடைகின்றனர், காது கேளாதோர் கேட்கின்றனர், இறந்தோர் உயிர் பெற்று எழுகின்றனர், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் பேறு பெற்றோர் என்றார். அவர்கள் திரும்பி சென்றபோது இயேசு மக்கள் கூட்டத்திடம் யோவானை பற்றி பேசத் தொடங்கினார். நீங்கள் எதை பார்க்க பாலை நிலத்திற்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையா? இல்லையேல் யாரை பார்க்க போனீர்கள்? மெல்லிய ஆடை அணைந்த ஒரு மனிதரையா? இதோ மெல்லிய ஆடை அணைந்தோர் அரச மாளிகையில் இருக்கின்றனர். பின்னர் யாரைத்தான் பார்க்க போனீர்கள்? இறைவாக்கினரையா? ஆம், இறைவாக்கினரை விட மேலானவரையே என நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதோ நான் என் தூதனை உமக்கு முன் அனுப்புகிறேன். அவர் உமக்கு முன் உமது வழியை ஆயத்தம் செய்வார் என்று இவரை பற்றி தான் மறைநூலில் எழுதியுள்ளது. மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. ஆயினும் விண்ணரசில் மிக சிறியவரும் அவரினும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அமர்ந்து கொள்வோம். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆசீர்வதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். நீங்களும் உங்களுடைய குடும்பங்களும் இறைவனின் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாய் வாழ்வீர்களாக. இன்றைய நாளில் நம்முடைய திருச்சபையானது திருவருகை காலத்தினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமையில் நுழைந்திருக்கிறோம். இந்த 3வது ஞாயிற்றுக்கிழமையை நாங்கள் மகிழ்ச்சியின் ஞாயிறு என்று சிறப்பாக குறிப்பாக அழைக்கப்படுகிறோம். இந்த மகிழ்ச்சியின் ஞாயிறு இன்றைய நாள் வழிபாடு, இன்றைய நாள் வழிபாட்டின் வாசகங்கள் எங்களுக்கு ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள முடியும், என்ன செய்தால் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை பெற்று வாழ முடியும், முதலாவது. இரண்டாவது காரியம், நான் என்ன செய்தால் இறைவன் என்னில் மகிழ்ந்திருப்பார், நான் என்ன விஷயத்தை செய்தால்
கடவுள் என்னிலும் என்னுடைய குடும்பத்திலும் மகிழ்ந்திருப்பார் என்பதை இன்றைய வாசகங்களும் வழிபாடுகளும் எங்களுக்கு அழகாக தெளிவாக எடுத்துரைக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு பங்குல நடந்த நிகழ்வு. ஒரு வயதான ஒரு அம்மா அந்த பங்கில் இருந்த ஒவ்வொரு புனிதர்களுடைய சுருவத்தை தொட்டு முத்தி கொண்டிருந்தார்கள். தொட்டு அதற்கு வணக்கம் செலுத்துவது. அப்படி ஒவ்வொரு சுருவத்தையும் அவர் தொட்டி முத்தி கொண்டே வரும் பொழுது இந்த பக்கம் பார்த்தா அன்னை மரியாளினுடைய சுருவம் அந்த அம்மா சென்று தொட்டு முத்தினார்கள். இந்த பக்கம் பார்த்தா இருதய ஆண்டவர் சுருவம் இந்த அம்மா பார்த்தா போய் தொட்டு முத்தினார்கள். அப்படியே ஒவ்வொரு சுருவத்தையாய் தொட்டு முத்தி கொண்டு வரும் பொழுது கடைசியாய் பார்த்தால் மிக்கேல் அதிதூதனுடைய சுருவம் இருந்தது. மிக்கேல் அதிதூதனுடைய சுருவத்தை இந்த அம்மா தொட்டு முத்தினார்கள். அப்படி தொட்டு முத்தும் பொழுது முதலாவது மிக்கேல் அதிதூதரை தொட்டு முத்திவிட்டு மிக்கேல் அதிதூதனுடைய காலில் என்ன இருக்கும்? மிக்கேல் சம்மனசு சுருவத்தை பார்த்துருக்கிறீங்களா? படத்தையாவது பார்த்திருப்பீங்க. மிக்கேல் சம்மனசினுடைய காலில் என்ன இருக்கும்? சாத்தான். அவர் பேயை காலில் மிதித்து கொண்டிருப்பார். அப்படித்தானே? அப்படி அந்த அம்மா மிக்கேல் சம்மனசை தொட்டு முத்திவிட்டு அந்த சாத்தானையும் தொட்டு முத்துனாங்களாம். இதை பார்த்த பங்கு தந்தை ஒரே ஆச்சரியமாயிட்டு இந்த அம்மாவிடத்தில் எப்படியாவது சென்று கேட்டு விட வேண்டும் என்று சொல்லி, அம்மா இங்கே வாங்க, நீங்கள் மிக்கேல் சம்மனசினுடைய சுருவத்தை தொட்டு முத்தினீர்கள், சந்தோஷம். அது ஏமா அந்த சாத்தான் அந்த அரக்கனுடைய அந்த பேயினுடைய அந்த சுருவத்தையும் அது காலில் இருந்த அந்த சுருவத்தையும் தொட்டு முத்தினீர்களே, என்ன காரணம் என்று கேட்ட பொழுது அந்த அம்மா சொன்னா, ஃபாதர், நான் சொர்க்கத்துக்கு விண்ணகத்திற்கு சென்றேன் என்றால் மிக்கேல் சம்மனசு என்னை பார்த்து கொள்வார். ஆனால் நரகத்துக்கு போனா என்னை யார் பார்த்து கொள்வா? இந்த பேய் தான் என்னை பார்த்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு எங்களுடைய பலருடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கிறது. ஆனா எங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை எங்க தெரியுமா? இந்த ஆனா. எங்க தெரியுமா பிரச்சனை? இந்த ஆனா. ஃபாதர், நல்லா இருக்கிறோம் ஃபாதர், ஆனா ஃபாதர் என் பையன், என் பொடியன், என்னுடைய மகன் நல்லா படிக்கிறான், ஆனா இங்க பிரச்சனை எங்க தெரியுமா? இந்த ஆனா தான். இன்றைக்கு மகிழ்ச்சியை இழந்து போவதற்கு காரணம் ஆனா. எங்களுக்குள்ளா இருக்கிற குறைகளை நாங்கள் மிகைப்படுத்தி ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்பதை உணராமல் ஆண்டவரை தேடாமல் வாழும் பொழுது எங்களுக்குள்ளா இந்த நிலையான மகிழ்ச்சி இருக்காது. இன்றைக்கு ஒரு மனிதன் நிலையான மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்பதை உணர வேண்டும். அந்த அம்மா பார்த்தீங்களா, ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால், நான் சந்தோஷமாகவும் இருப்பேன், நான் துயரமாகவும் இருப்பேன். ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்தை, ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்பதை ஒரு மனிதன் உணர்வான் என்றால் அந்த மனிதன் எல்லா சூழ்நிலைகளிலும் எவ்வேளை வந்தாலும் அவன் மகிழ்ச்சியாய் நிலையான மகிழ்ச்சியோடு வாழ்கிறான். திருப்பாடல்கள் 118:24 இல்லம் சென்று வாசித்து பாருங்கள். திருப்பாடல்கள் 118:24. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இதுவே, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் முன்னாடி நித்திரை கொண்டு அடுத்த நாள் எழும்புகிறோம். அந்த நாள் இறைவன் படைத்தது, ஆண்டவர் படைத்த அந்த நாளில் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கவலையை, துயரத்தை மறந்து ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், இந்த நாளை ஆண்டவர் எனக்கு வழிநடத்தி கொடுப்பார், என்னுடைய குடும்பத்தை வழிநடத்துவார் என்று ஒரு மனிதன் எழும்பும் பொழுது, தூக்கத்திலிருந்து எழும்பும் பொழுது ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து ஒரு மனிதன் எழும்புவான் என்றால் அந்த நாள் அந்த மனிதனுக்கு மகிழ்ச்சியின் நாளாக இருக்கும். கரங்களை உற்சாகமா தட்டுங்க பார்க்கலாம், நல்லா உற்சாகமா தட்டுங்க. இன்றைக்கு நாங்கள் எழும்பும் பொழுது இந்த நாள் எப்படி இருக்கும் என்று நினைக்கிறோம். ஐயோ ஆபீஸுக்கு போகணும், ஐயோ வேலைக்கு போகணும், ஐயோ பள்ளிக்கூடம் போகணும் என்று சொல்லி நாங்கள் ஒரு விதமான தயக்கத்தோடு சந்தேகத்தோடு எழும்புகிறோம். ஆனால் திருப்பாடல் 118:24 சொல்கிறது, இந்த நாள் ஆண்டவர் படைத்தது. ஆண்டவர் படைத்த ஒவ்வொரு நாளும் நாங்கள்
மகிழ்ச்சியோடு அகமகிழ்வோடு இருக்க வேண்டும். இன்றைக்கு நாங்கள் இந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள இந்த முதல் வாசகம், இன்றைய நாளில் வாசிக்கப்பட்ட முதல் வாசகம் எங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறது. எசாயா புத்தகம் 35வது அதிகாரம் 6வது வார்த்தை. தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள், திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள். விடுதலை கொடுக்கிற ஆண்டவர் உங்களை தேடி வருகிறார். திருவருகை காலத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களை தேடி மீட்பதற்காக இந்த மானிட மகன் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்பதை நான் உணர வேண்டும். ஆண்டவர் என்னை தேடி வருகிறார், என் குடும்பத்தை தேடி வருகிறார், என்னுடைய பிள்ளையை தேடி வருகிறார். ஒவ்வொரு திருப்பலியிலும் நற்கருணையாய் உயிருள்ள தெய்வமா என்னை தேடி வருகிறார் என்பதை இன்றைக்கு நானும் நீங்களும் உணர்வோம் என்றால் இந்த நிறைவான மகிழ்ச்சி, இந்த நிலையான மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, முதலாவது இந்த நிலையான மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் ஆண்டவர் என்னை தேடி வருகிறார் என்பதை உணர வேண்டும். இரண்டாவது, ஆண்டவர் என்னிலும் என் குடும்பத்திலும் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? அவர் என்னை தேடுகிறார். ஆதாம் ஏவாளை படைத்த பொழுது ஆண்டவராகிய கடவுள் ஆதாம் ஏவாளோடு நடந்தார். இஸ்ரேல் மக்கள் பாலைவனத்தில் அடிமைகளாய் இருந்த அந்த எகிப்து நாட்டிலிருந்து பாலைவனத்தில் நடந்த பொழுது ஆண்டவராகிய கடவுள் அவர்களோடு இருந்தார். ஆனால் அவர்கள் தவறு செய்யும் பொழுது ஆண்டவர் அவரை தேடினார். ஆதாம் ஏவாளை பார்த்து, ஆதாம் ஏவாள் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? தவறிய பொழுது கேட்டார். இன்றைக்கு ஆண்டவர் எங்களை தேடுகிறார். காணாமல் போன ஆடுகளை தேடி மீட்பதற்காகவே ஆண்டவர் வருகிறார். ஆனால் இன்றைக்கு நானும் நீங்களும் இந்த தெய்வத்தை தேடுகிறோமா? குடும்பமாய் தேடுகிறோமா? அப்படி நானும் நீங்களும் இயேசு ஆண்டவரை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு தேடும் பொழுது அவர் எங்களுக்குள்ளாய் எங்களுடைய குடும்பத்திற்குள்ளாய் மகிழ்ச்சி அடைகிறார். நான் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்றால் நான் ஆண்டவரை தேட வேண்டும். ஆண்டவர் என்னில் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்றால் நான் முழுமையாக முழு உள்ளத்தோடு இந்த தெய்வத்தை தேட வேண்டும். பிரியமானவர்களே, இன்று இரண்டாவது வாசகத்தில் மகிழ்ச்சி ஒரு மனிதனுக்கு எப்படி கிடைக்கும் என்றால் காத்திருக்கும் பொழுது. நான் ஆண்டவருக்காக பொறுமையாக காத்திருந்தேன். நான் ஆண்டவருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன். இன்றைக்கு நீங்கள் ஆண்டவருக்காக காத்திருக்கும் பொழுது, பொறுமையோடு இருக்கும் பொழுது எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதம் இன்றைக்கு எங்களை வந்து சேரும் என்பதை இந்த இரண்டாவது வாசகம் எங்களுக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது. இந்த நற்செய்தி வாசகத்திலே புனித திருமுழுக்கு யோவானை பற்றி இயேசு ஆண்டவர் பெருமையாக பேசுகிறார். மனிதருள் பெண்களுள் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் இல்லை. ஆனால் இந்த விண்ணகத்தில் மிக சிறியவரும் பெரியவரே. பிரியமானவர்களே, விண்ணகத்திற்கு ஒரு மனிதன் செல்ல வேண்டும் என்றால், நிலை வாழ்வை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நிலையான மகிழ்ச்சியை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த மனிதன் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம், இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் சென்று அவர்கள் கேட்டார்கள், நீர்தான் வரவிருக்கிற மெசியாவா, இல்லை நாங்கள் வேற யாராவது எதிர்பார்க்க வேண்டுமா என்று சொல்லி கேட்ட பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பார்வையற்றோர் பார்வை அடைகின்றனர், கால் ஊனமற்றோர் நடக்கின்றனர், காது கேளாதோர் செவித்திறனை பெற்றுக் கொள்கின்றனர், இறந்தோர் உயிர் பெற்று எழுகின்றனர், தொழுநோயாளிகள் சுகம் பெறுகின்றனர். பிரியமானவர்களே, இந்த தெய்வம் எங்களை தேடி வருவதனுடைய நோக்கம் எங்களுடைய தேவைகளை சந்திப்பதற்கு. இன்றைக்கு ஒரு குடும்பம் மகிழ்ச்சி இழந்து நிற்கிறது என்றால், கவலையோடு வேதனையோடு வருத்தத்தோடு போராட்டத்தோடு இருக்கிறது என்றால் என் தெய்வம் அந்த குடும்பத்தை தேடி வருகிறார். அப்படி தேடி வருகிற இயேசு ஆண்டவர் அந்த குடும்பத்தின் தேவைகளை சந்திக்கிறார். பாருங்கள், பார்வையற்றோருக்கு பார்வை கொடுத்த தெய்வம், கால் ஊனமற்றோருக்கு அந்த நலமாக்குதலை கொடுத்த தெய்வம், தொழுநோயாளிகளுக்கு தொழுநோயை சுகப்படுத்திய தெய்வம், மரித்த லாசரையும் மரித்தவர்களையும் உயிர்ப்பித்த தெய்வம் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுக்க இந்த திருப்பலி வழியாக வருகிறார். எனவே பிரியமானவர்களே, திருவருகை காலத்தினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமை மகிழ்ச்சியின் ஞாயிறு திருப்பலியில் கத்தோலிக்க விசுவாசிகளாய் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாய் பங்கெடுத்து கொண்டிருக்கிற நாங்கள் ஆண்டவரை தேடும் பொழுது
ஆண்டவர் எங்களை தேடுகிறார் என்பதை உணரும் பொழுது இந்த நிறைவான மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்கிறோம். இந்த தெய்வம் எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறார், எங்களுடைய கவலைகளை துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுகிறார், மகிழ்ச்சியாக மாற்றுகிறார். எனவே நம்பிக்கையில் நிலைத்திருந்து இந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளியில் என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்லர், தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போஞ்சு பிலாத்துவின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனிதர் கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமென். நம்பிக்கையோடு ஆண்டவருடைய பாதத்தில் எங்களுடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களை எடுத்துரைப்போம். அன்பின் தெய்வமே இறைவா, உமது வழியை ஆயத்தம் செய்ய நீர் தேர்ந்தெடுத்த திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் தாம் அழைக்கப்பட்ட இறை நோக்கம் உணர்ந்து இறை உண்மை பாதையில் நடக்கவும் இறை மக்கள் இறைவனின் பாதையில் பயணிக்க தேவையான ஆன்ம வழிகாட்டல்களை தந்து மகிழ்வோடு பிறருக்கு பயனுள்ள வாழ்வு வாழ வரம் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிகாட்டும் துணையாளரே இறைவா, எங்கள் மறை மாவட்ட ஆயரை ஆசிர்வதியும். தூய ஆவியின் அருள் வரங்களை அவருக்கு அளித்து நல்ல ஆயனாய் துறவரத்தாருக்கும் பொதுநிலையினருக்கும் வழிகாட்டியாய் வாழ வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உள்ளங்களை உறுதிப்படுத்துங்கள் என்றவரே இறைவா, நாட்டை ஆளும் ஆட்சியாளர்கள் அதிகாரி தாங்கள் பணிபுரியவே வந்தோம் என்பதை மனதில் கொள்ளவும், நாடு சந்தித்து கொண்டிருக்கும் பொருளாதார பின்னடைவை சரியாக தேவையான முயற்சிகளை மேற்கொள்ளவும், சீராக்குதல் என்னும் பெயரில் மக்கள் தலையில் வரிகளை சுமத்தாமல் அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றம் போன்ற சவால்களை அறிவோடு சந்தித்து நாட்டை வளர்ச்சி பாதையில் நடத்த தேவையான நல்லறிவு தந்திர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மகிழ்ந்திருங்கள் என்றவரே இறைவா, எம்முள் இருக்கும் மகிழ்ச்சியை மீட்டெடுக்கவும் இன்றைய அவசர உலகில் பொறுமையோடு எங்கள் துன்பங்களை தாங்கிக் கொண்டு மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்ளவும் வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணக ஆசிரை பொழிபவரே இறைவா, எம்பகுதியில் போதிய மழையை தந்து நீர்நிலைகளை நிரம்பச் செய்தவரே உமக்கு நன்றி இறைவா. மாசடையாமல் நீர்நிலைகள் பேணப்படவும், விவசாயம் செழிக்கவும், குடும்ப அமைதி மகிழ்ச்சி நிறைவாக இருக்கவும், மாணவர்கள் சிறந்த ஞானம் பெறவும், வேலைவாய்ப்பு திருமணம் குலைந்தவரம் வேண்டுவோர் உமது அருளால் பெற்று மகிழவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கண்களை மூடி கரங்களை குவித்து நம்முடைய தனிப்பட்ட பொது தேவைகளுக்காக மன்றாடுவோம். அன்பு தந்தை இறைவா, மீது நம்பிக்கை வைத்து நாங்கள் வேறெடுத்திருக்கிற இந்த வேண்டுதல்களை விண்ணப்பங்களை பாதம் தருகிறோம். எங்களுடைய பங்கில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. இவருடைய தேவைகளை சந்திப்பீராக. நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மையே தேடியவர்களாய் நீர் எங்களை தேடி வந்து மீட்டு கொண்டு விடுதலை கொடுக்கிறீர் என்று நம்பி இருக்க செய்தருளும். நாங்கள் ஏறெடுத்து செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரே உம்முடைய வல்லமையும் ஆற்றலும் பிரசன்னமும் இருப்பதாக. படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஞானத்தினால் நீர் நிரப்புவீராக. எங்களுடைய நாட்டில் வெள்ளத்தாலும் புயலினாலும் பாதிக்கப்பட்டு உறவுகளை இழந்து தவிக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் ஆறுதலையும் தேறுதலையும் நிம்மதியையும் கொடுத்து வழி நடத்துவீராக. இவை யாவற்றையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். இயேசுவே உன் பிடமே வருகிறேன், என்னையே உம்மிடம் காணிக்கை தருகிறேன். நேசரே இயேசுவே உன் பிடமே வருகிறேன், என்னையே உம்மிடம் காணிக்கை தருகிறேன். ஒன்று கொடுத்தால் பல சேரும், உணர்ந்தே நாளும் தருகின்றேன். ஒன்று கொடுத்தால் பல சேரும், உணர்ந்தே நாளும் தருகின்றேன். நேசரே இயேசுவே உன் பிடமே வருகிறேன், என்னையே உம்மிடம் காணிக்கை தருகிறேன். கனவு காணும் உலகினிலே காணல் நீராய் வாழுகின்றோம். தாகம் தீர்க்கும் என் நிறைவா காணிக்கை ஏற்றிடுவாய். மீட்க வந்த இறைமகனே, காக்க வந்த காவலனே, நானும் உனக்காக என் வாழ்வை பலியாக்குவேன். ஒன்று கொடுத்தால் பல சேரும், உணர்ந்தே நாளும் தருகின்றேன். ஒன்று கொடுத்தால் பல சேரும், உணர்ந்தே நாளும் தருகின்றேன். நேசரே இயேசுவே உன் பிடமே வருகிறேன், என்னையே உம்மிடம் காணிக்கை தருகிறேன். நல்ல நிலத்தின் விதையாக நன்மை கோடி செய்திடுவோம். நாளும் பொழுதும் நன்றியுடன் உகந்தே பாடிடுவோம். வல்லதவனின் உருவாக வாழ முயற்சி செய்திடுவோம். வாழ்வில் உயர துடிப்போர்க்கு வழியினை காட்டிடுவோம். நீர் எனக்காக உன் வாழ்வை பலியாக்கினீர், நானும் உமக்காக என் வாழ்வை பலியாக்குவேன். ஒன்று கொடுத்தால் பல சேரும், உணர்ந்தே நாளும் தருகின்றேன். ஒன்று கொடுத்தால் பல சேரும், உணர்ந்தே நாளும் தருகின்றேன். இயேசுவே உன் பிடமே வருகிறேன், என்னையே உம்மிடம் காணிக்கை தருகிறேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறைவற்றின் பலிபொருளை இடைவிடாது உமக்கு பலியாக ஒப்பு கொடுக்கின்றோம். நீர் நிறுவிய தூய மறை நிகழ்வுகளை காணிக்கை நிறைவேற்றி உமது மீட்பு எங்களில் ஆற்றலுடன் செயல்பட செய்வதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்கு உரிய ஆட்சியுடன் வரும் பொழுது இறுதியில் வெளிப்பட நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடை என பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது வெளிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆகவே வான தூதர் முதன்மை வான தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ எங்கள் மறை மாவட்ட பரிபாலக ஆயர் ஆண்டன் ரஞ்சித், எங்கள் சபையின் நிறுவனர் தந்தை ஜோசப் விக்டர் அடிகளர், சகோதரி ஜெமிலா மேரி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். அன்பு தந்தை இறைவா, இந்த கல்வாரி வழியில் பங்கெடுத்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நிறைவான நிலையான மகிழ்ச்சியை கொடுத்து வழி நடத்துவீராக. மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுடைய ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும்.
கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித லோயலா இன்னாசியார், அவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் விண்ணக தந்தையை நோக்கி துணைந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவனின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உறவாட உன்னை உண்டு உயிர் வாழ ஏங்குகிறேன்.
பேரன்பு உன் கருணை அதில் மலரச் செய்யும் என்னில் உன் திறனை. மாறாத பேரன்பு உன் கருணை அதில் மலரச் செய்யும் என்னில் உன் திறனை. மாறாத வந்த அன்பே இயேசையா, உன்னை சேராத வாழ்வு என்னில் ஏதையா. மாறாத வந்த அன்பே இயேசையா, உன்னை சேராத வாழ்வு என்னில் ஏதையா. உன்னை கண்டு உறவாட உன்னை உண்டு உயிர் வாழ ஏங்குகிறேன் இயேசுவே, என்னை தாங்கிடவா நேசரே. யாவர்க்கும் நிறைவாகும் சமாதானம் அதை வாழ்வோர்க்கு பகிர்ந்தளிக்க வர வேண்டும். யாவர்க்கும் நிறைவாகும் சமாதானம் அதை வாழ்வோர்க்கு பகிர்ந்தளிக்க வர வேண்டும். மேகங்கள் மீதமர்ந்து மீண்டும் வரும் முந்தன் வருகையில் மகிழ்வூட்டும் விருந்தருளும். மேகங்கள் மீதமர்ந்து மீண்டும் வரும் முந்தன் வருகையில் மகிழ்வூட்டும் விருந்தருளும். உன்னை கண்டு உறவாட உன்னை உண்டு உயிர் வாழ ஏங்குகிறேன் இயேசுவே, என்னை தாங்கிடவா நேசரே. உள்ளத்தில் உறுதியற்றோரே திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள். இதோ நம் கடவுள் வருவார், நம்மை விடுவிப்பார் என கூறுங்கள். எசாயா 35:4. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். அதனால் எங்களை குற்றங்களிலிருந்து விடுவித்த உம் அருட்கொடைகள் வரவிருக்கும் விழாவிற்கு எங்களை தயாரிப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. சிறப்பு ஆசிரியருக்காக தலை வணங்குவோம். எல்லாம் வல்லவரும் இரக்கம் உள்ளவருமான இறைவன் தம் ஒரே மகனின் வருகையால் நம்பிக்கை கொண்டு அவரது வருகையை எதிர்பார்த்திருக்கும் உங்களை அவரது வருகையின் ஒளியால் புனிதப்படுத்தி தமது ஆசியால் வளப்படுத்துவாராக. இம்மை வாழ்வில் உங்களுக்கு நம்பிக்கையில் உறுதியையும் எதிர்நோக்கில் மகிழ்ச்சியையும் அன்பில் செயல்திறனையும் அவர் அளிப்பாராக. நம் மீட்பர் மனிதராகி நம்மிடம் வந்ததால் அகமகிழும் நீங்கள் அவர் மீண்டும் தமது ஆட்சியில் வரும்போது நிலைவாழ்வின் கொடைகளால் வளம் பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் சமாதானத்தில் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
ஒரு நாளும் உன்னை மறவேன் தாயே, ஒரு நாளும் உன்னை மறவேன், ஒரு நாளும் உன்னை மறவேன் தாயே, ஒரு நாளும் உன்னை மறவேன். திருநாளோ இல்லை என்ன, திருநாளோ இல்லை என்ன, வரும் நாளோ ஒரு நாளோ, ஒரு நாளும் உன்னை மறவேன் தாயே, ஒரு நாளும் உன்னை மறவேன். கடல் நீரில் மிதந்தாலும் ககனத்தில் பறந்தாலும், கடல் நீரில் மிதந்தாலும் ககனத்தில் பறந்தாலும், உலகெல்லாம் அறிந்தாலும், உலகெல்லாம் அறிந்தாலும், உத்தமனாய் சிறந்தாலும், ஒரு நாளும் உன்னை மறவேன் தாயே, ஒரு நாளும் உன்னை மறவேன். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.